23வது அனைத்திந்திய கத்தோலிக்க ஆயர்களின் மாநாடு சென்னையில் 6 நாட்கள் நடைபெறுகிறது. அனைத்திந்திய கத்தோலிக்க ஆயர்களின் மாநாடு சென்னையில் 6 நாட்கள் நடக்கிறது. சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் இது தொடர்பாக நிருபர்களை சந்தித்த சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் சின்னப்பா, இம்மாநாடு பூவிருந்தவல்லியில் உள்ள இருதய குருத்தவ கல்லூரியில் ஜனவரி 6ஆம் தேதி முதல் ஜனவரி 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். சமுதாயத்தில் பின்தங்கியுள்ள மக்கள் முன்னேற கல்விதான் வழிவகுக்கும் என்பதால் இது தொடர்பாக இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று சின்னப்பா கூறினார். ஜனவரி திங்கள் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை பூந்தமல்லியில் இருக்கின்ற குருத்துவ கல்லூரியிலே அனைத்து இந்திய கத்தோலிக்க லத்தீன் ரீதியை சேர்ந்த ஆயர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. வெறும் கிறிஸ்தவ கொள்கையோடு நாங்கள் நிறுத்துவதில்லை. அந்த கொள்கை எந்த அளவுக்கு மக்களை உருவாக்குகின்ற, நல்ல சமுதாயத்தை உருவாக்குகின்ற நாட்டு அளவிலே, நம்முடைய குடும்ப அளவிலே, சமுதாய அளவிலே, நமது மாநில அளவிலே, எங்களுடைய நிறுவனங்களின் அளவிலே எந்த அளவுக்கு எங்களுடைய போதனை மக்களுக்கு நலனை தருகின்ற நல்ல மனிதர்களை உருவாக்குகின்றவர்களாக அது ஆக்கப் போகின்றது என்பதை பல கோணங்களிலே நாங்கள் விவாதிக்க உள்ளோம். எங்கள் பள்ளியிலே படித்து, எங்கள் நிறுவனங்களை படித்து வெளியில் சென்று நாட்டுக்கு உகந்த நல்ல குடிமக்களாக பணிபுரிகின்றவர்களாக, தொண்டு ஆற்றுகின்றவர்களாக, குறிப்பாக சமுதாயத்திலே கைவிடப்பட்ட ஏழை எளிய தலித், டிரைபல்ஸ், அதாவது மலைவாழ் மக்கள், இவர்களுக்கு அவருடைய மேம்பாட்டுக்கு உழைக்கின்றவர்களாக அவர்களை நாம் உருவாக்க முடியும் என்ற ஒரு அடிப்படையிலே இந்த விவாதங்கள் நடக்கும். இந்த பேட்டியின் போது இந்திய கத்தோலிக்க ஆயர்களின் பேரவைத் தலைவர் கார்டினல் ஓசோல்டு கிரைசஸ், பொதுச் செயலாளர் பிரகாஷ் மல்லவரப்பு மற்றும் சென்னை மயிலை மறைமாவட்ட துணை ஆயர் லாரன்ஸ் பயஸ் ஆகியோர் உடனிருந்தனர்.